கிரிப்டோ ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஜென்ரலாக எஸ்ஐபி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி ஸ்டாக்ஸில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம், இல்லை டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கலாம், இல்லை மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை எஸ்ஐபியில் ஸ்டாக்ஸில் வாங்கி வைக்கலாம். கிரிப்டோவில் இதையே பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம மாதம் மாதம் எஸ்ஐபி போடுற மாதிரி பிட்காயினில் சப்போஸ் மாதம் மாதம் ஒரு $100 போடுறோன்னா ஒரு ₹85 பர் டாலர் கன்வெர்ட் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் ₹8,500. நீங்கள் வெறும் $100 பர் மந்த் போட்டிருந்தாலே ஓவராலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு $11,000 விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 9.5 lakhs தான் இருக்கும். பட் ஆனால் உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா $3.3 lakhs. தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒரு 2.8 crores 3 crores கிட்ட வந்திருக்கும். ஸோ மொத்தமாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9.5 lakhs, பட் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் சோஃபார் பார்த்தீங்கன்னா 3.3 crores ஃப்ரம் 2015 2025 இந்த 10 வருஷத்துலேயே உங்களோட 9.5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் 3 crores கிட்ட மாறி இருக்கும் இந்த எஸ்ஐபி பண்ணியிருந்தா. பட் இந்த எஸ்ஐபி ஃபைன் இப்போ பார்க்கும்போது செம. பட் அப்போயே 2015 ஆப்வியஸ்லி பிட்காயினை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை. ஸோ இப்போது இதையே பண்ணுறதா இருந்தால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இதை பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்ஸில் எஸ்ஐபி போடுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குவீங்க. ஸோ ரிலையன்ஸோ டிசிஎஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் போய் ஸ்டாக்ஸ் கேஷ் மார்க்கெட்டில் வாங்குவீங்களே தவிர ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸு இல்லை டிசிஎஸ் ஃபியூச்சர்ஸு இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்றும் வாங்க மாட்டீங்க. பட் கிரிப்டோவில் இந்தியாவில் நீங்கள் ஸ்பாட் வாங்கவே முடியாது. ஸோ ரூல்ஸ் கிடையாது. அப்படியே ஸ்பாட்டுன்னு யாராவது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ் கொடுத்தா கூட, அதர் எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்தா கூட, தட் இஸ் நாட் ஆக்சுவலி எ ஸ்பாட். அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஓவரால் பிளாக் செயின் லெட்ஜர்லாம் போய் உட்காராது. அது அவங்களா கொடுக்குற ஒரு இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இந்தியாவில் ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணால் 30% டேக்ஸ் ப்ளஸ் 1% டிடிஎஸ்ன்றதுனால அந்த ஸ்பாட்டை டோட்டலாகவே கில் ஆகிடுச்சு. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பினான்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பினான்ஸில் பண்ணலாம். பட் இதெல்லாம் இந்த டாக்ஸேஷன்ஸ்குள்ளே வரதுனால இப்போது இந்தியாவில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பாட் தரத்துக்கு பதிலாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு பெருசாக ஆப்ஷன்ஸுக்கு வேலிடிட்டி இருக்குது, எக்ஸ்பைரி டேட் இருக்குது. பட் ஃபியூச்சர்ஸுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் எவர். ஸோ நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபியூச்சர்ஸை தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறேன், ட்ரேடிங் பண்ண விரும்பல அப்படின்னா இந்த பிடிசி யூஎஸ்டி இருக்கு இல்லையா, நீங்கள் அதை டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. லைக் 1 year 2 year 5 year 15 years எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லா ஃபியூச்சர்ஸ்க்குமே ஃபண்டிங் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் 0.0005% ஃபார் எவ்ரி 8 hours. ஸோ எவ்ரி 8 ஹவர்ஸுக்கு இந்த ஃபண்டிங் ரேட்டை நம்ம டிடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளோட அக்கௌண்ட்டில். ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ப்ரோக்கரேஜஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ இந்த பிட்காயினை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஒவ்வொரு 8 ஹவர்ஸுக்குமே இந்த 5%, இந்த 0.05%, 5% கூட கிடையாது, ரொம்ப மினிமல் சார்ஜஸ். பட் இதை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வச்சுருந்தா அது அப்படியே அக்யூமுலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அக்யூமுலேட் ஆச்சுன்னா வி எண்ட் அப் பேயிங் ஹையர் ஃபீஸ். அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பிட்காயினோட ஃபண்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 0.0005% ஃபார் எவ்ரி 8 hours. ஸோ ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது. ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 times. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு நம்மளோட ஃபண்டிங் ரேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 0.0015%. அதுதான் ஒரு நாளைக்கான ஃபண்டிங் ரேட். ஸோ மொத்தமாக அதை நான் ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணுறேன் பிட்காயின்னா 365 days. ஸோ அப்போது 365 இன்ட்டு ஒரு நாளுக்கு ஃபண்டிங் ரேட் எவ்வளோன்னு போட்டு பார்த்தோம்னா பர் இயருக்கு ஆல்மோஸ்ட் 0.55% நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. பிட்காயின் நான் 90,000 ஒரு பிட்காயின் வாங்கியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 90,000 ஒர்த் ஆஃப் பிட்காயின் நான் வாங்கி வச்சுருக்கேன்னா அந்த வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிட்காயின் அப்படின்னா நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா $9,000. ஓகே. அண்ட் இதில் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 0.005%, 0.55% பர் இயர் உங்களோட ஓவரால் ஹோல்டிங் வேல்யூ. ஸோ ஓவரால் ஹோல்டிங் வேல்யூ சப்போஸ் எங்கிட்ட 90,000 ஒர்த் ஆஃப் பிட்காயின் இருக்குன்னா அதுக்கு அவங்க அந்த 0.55% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி $492. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணது $9,000 ப்ராஃபிட்டு, அதில் ஆல்மோஸ்ட் ஒரு $500 போயிடும். ஸோ ஏர்ன் பண்ணதே 10%, அதில் 5% பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சார்ஜஸ்க்கே போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 90,000ல் 5% இஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு $450-500. ஸோ ரிமைனிங் இதுதான் உங்களோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதுவே ரிலையன்ஸு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ன்னு கேஷில் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்காது, இந்த ஃபண்டிங் ரேட்டுன்ற ஒன்றே கிடையாது. பட் பிட்காயினில் நம்ம இங்கே இந்தியாவில் கேஷ் மார்க்கெட்டில் டேரெக்டாக ஸ்பாட்டில் வாங்க முடியாத காரணத்தால் நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபியூச்சர்ஸில் வாங்கும் போது அதுக்கு எக்ஸ்பைரியே இல்லைனா கூட இந்த ஃபண்டிங் ரேட் உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ்லேருந்து ஒரு சார்ஜஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது கரண்ட்டாக. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓவராலாக ஒரு வருஷத்துக்கே பிட்காயின் ஒரு 20% மூவ் ஆனாலும் சரி, 50% மூவ் ஆனாலும் சரி, எத்தனை பர்சன்ட் மூவ் ஆனாலும் சரி, உங்களோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 0.55%, லெஸ் தென் 1% தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். அது ஒவ்வொரு ஃபண்டுக்கு மாறும். ஒரு சில ஃபண்டுக்கு வந்து 1 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஒரு சில ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுக்கும் இருக்கும். ETF-க்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் அவங்களோட அந்த ஃபண்டோட ஓவரால் சார்ஜஸ். அதே தான் இங்கே ஃபண்டிங் ரேட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 0.55 பர் இயருக்கு ரொம்ப 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 கம்மி, கன்சிடரிங் கிரிப்டோவோட ஓவரால் வால்டிலிட்டி கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இந்த ஃபண்டிங் ரேட் நமக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்தால் கூட அது சிக்னிஃபிகண்ட் ட்ராபேக்காக இல்லை. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆன் ஆனுவலைஸ் பேசிஸ். பட் போக போக இந்தியாவோட டாக்ஸேஷன்ஸ் மாறலாம், இந்தியாவோட ரெகுலேஷன்ஸ் மாறலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம டேரெக்டாக ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ், டிசிஎஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும், இந்த பிட்காயின்ஸ், ஈத்ரியம் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸும் டேரெக்டாக ஸ்பாட்டில் வாங்குற மாதிரி ஆகிடுச்சுன்னா இன்னும் மச் மோர் பெனிஃபிஷியலாக இருக்கும். பட் ஃபார் நவ் இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஆப்ஷன் என்னென்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தே அலோ யூ டு ட்ரேட் இன் ஸ்பாட், பட் அந்த ஸ்பாட் இஸ் பேசிக்லி இன்டர்னல். ஸோ அது ஃபியூச்சர்ஸ் வாங்கினாலும் ஒன்று தான், அந்த ஸ்பாட் வாங்கினாலும் ஒன்று தான். அது ஆக்சுவலாக போய் அந்த ஒரு பிளாக் செயின் லெட்ஜரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. இது ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கும் உங்களுக்கும் இல்லை ஒரு டிரான்சாக்ஷனாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். நீங்கள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ரிலையன்ஸ்னு வாங்குறீங்கன்னா நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் இருப்பாங்க, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல்ட்டு. அவங்க உங்களோட ஓவரால் ஸ்டாக்கை டெபாசிட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லையா. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஜெரோதாவில் வாங்குறீங்க இல்லை க்ரோவில் வாங்குறீங்கன்னா ஜெரோதா கிட்ட தான் அந்த ஸ்டாக் கொடுத்து வச்சுருக்க மாதிரி. பட் இந்த ஓவரால் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎஸ்எல் மாதிரி. ஸோ வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தட் யூ மேக் அந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வி ஆர் ரிலையிங் டோட்டலி ஆன் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அந்த லாங் ரன் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சை டோட்டலாக நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கன்னா அப்போ யூ கேன் கோ அண்ட் டூ த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஓவரால் ஹோல்டிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட தான் இருக்குமே தவிர உங்ககிட்ட இருக்காது. ஸோ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ டேரெக்டாக என்னால் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறதுனால, பட் உங்களால் டேரெக்டாக யூஎஸில் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா தெர் இஸ் எ கம்பெனி கால்ட் MicroStrategy. அது நாஸ்டாக்ல லிஸ்ட்டாக இருக்க கம்பெனி. இந்த கம்பெனி இஸ் ஓவரால் ஷேர் ப்ரைஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிட்காயினோட மூவ்மெண்ட். ஸோ பிட்காயின் மேலே போச்சுன்னா இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் மேலே போகும். ஏன்னா இந்த கம்பெனி இஸ் டைரக்ட்லி பர்ச்சேசிங் அண்ட் இன்வெஸ்டிங் இன் பிட்காயின்ஸ். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆல்மோஸ்ட் 3300% கிட்ட ஓவராலாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஒரு மூவ்மெண்ட்னால தான். பிட்காயின் மேலே போகும்போது இதுவும் மூவ் ஆகும். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டும் 2900% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்ஸில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸ்டாக்ஸ்லனா, நீங்கள் பிட்காயினில் போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த ஷேர்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா பிட்காயின் ப்ரைஸ் ஏறும்போது இந்த ஷேர் ப்ரைஸும் ஏறும். பிட்காயின் இறங்குச்சுன்னா இந்த ஷேர் ப்ரைஸும் ஏறும். ஸோ திஸ் இஸ் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்டோ. இதுதான் ஓவரால் ப்ராசஸ். ஸோ ஓவரால் லிமிடேஷன்ஸ் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றது தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கிரிப்டோவில் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை எஸ்ஐபியோ கன்சிடர் பண்ணுறது இருந்தால் தீஸ் ஆர் த ஒன்லி பாசிபிலிட்டிஸ். ஸோ hope you found it really helpful. I'll see you guys next week with another video. Bye.